மந்தி குரங்குகளால் தொடர்ந்து தாக்கப்படும் சிவந்திபுரம் கிராம மக்கள் வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே சிவந்திபுரம் கிராமம் நாராயணசுவாமி கோவில் தெருவில் வசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இவரது 13 வயது மகன் முத்துராம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது தென்னை மரத்தில் இருந்த மந்தி குரங்கு திடீரென ஆக்ரோஷமாக சீறி பாய்ந்து தாக்கி சிறுவனின் காலில் கடித்தது. சிறுவன் கூச்சலிடவே அங்கிருந்த மந்தி குரங்கு வேறு பகுதிக்கு ஓடி சென்றது. காயமடைந்த சிறுவனை அக்கம் பக்கத்தினர் மீட்ட அகஸ்தியர்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதல் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் சிறுவன் முத்துராம் மேல் சிகிச்சைக்காக அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுவரை மந்தி குரங்கு 4 பேரை கடித்தும் தாக்கியும் உள்ள நிலையில் 5வதாக சிறுவனையும் தாக்கியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.